நாமசங்கீர்த்தனம் கோவிந்தா மகாகணபதே 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 பாஹி மாம் மகாகணபதே 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 பாஹி மாம் மகாகணபதே 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 பாஹி மாம் மகாகணபதே மகாகணபதே பாஹி மாம் சத்குரு பாஹி மாம் தீனதயாளோ 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 பாஹி மாம் ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः நமः பங்கஜநாபாய நமः பங்கஜமாலினே நமः பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கயே பஜரே கோபாலம் மானச பஜரே கோபாலம் மானச பஜரே கோபாலம் பஜ கோபாலம் பஜித குச்சேலம் பஜ கோபாலம் பஜித குச்சேலம் ஸ்ரீஜகன்மூலம் திதிசுத காலம் பஜரே கோபாலம் மானச பஜரே கோபாலம் ஆகம சாரம் யோக விசாரம் போக சரீரம் புவனாகாரம் பஜரே கோபாலம் பகவான் கிருஷ்ணாவதாரம் பண்ணின அதிசயத்தை லோகமெல்லாம் கொண்டாடுகின்ற இன்றைய தினவர்ஜந்தம் நாம் மறக்காமல் இருப்பதற்கு காரணம் அந்த பகவான் தன்னுடைய எல்லையில்லாத லீலைகளுக்கு நடுவில் ஒரு ஞானோபதேசம் பண்ணிவிட்டு போறார். தன்னுடைய அவதார காலங்கள் எல்லாம் அவர் விளையாட்டே அழகிலா விளையாட்டுடையார் அவர்னு கம்பநாட்டாழ்வார் ராமாயணத்திலே ராமனுக்கு பாடினார். அந்த அழகிலா விளையாட்டு உடையார் கிருஷ்ண பரமாத்மா. இந்த விளையாட்டுகளுக்கு நடுவிலே தன்னை ஆச்சாரியனாய் வச்சு காட்டின அதிசயம்தான் மகாபாரதத்திலே சொல்லப்பட்ட பகவத்கீதை. மகாபாரதத்தை கொடுத்த வேதவியாச பகவான் அதை கணபதியினுடைய பிரசாதமாக கொடுத்தார். மகாகணபதி தன் கையால் எழுதி கொடுத்த மகா கிரந்தம் அது மகாபாரதம். அந்த 18 பர்வாக்களிலே பீஷ்ம பர்வாவிலே நடக்க முடியாத யுத்தத்திலே அர்ஜுனனுடைய சாரதியாய் அமைந்து கொண்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணி யுத்தம் பண்ண வேண்டியதனுடைய அவசியத்தை காட்டினார். யுத்தம் ஹிம்சை. ஆனால் அந்த ஹிம்சைங்கிறது ஸ்வதர்மமா இருக்கிறதுனால அது ஹிம்சை இல்ல, நீ செய்ய வேண்டிய கடமையில் வற்புறுத்தி அதை சொல்ல வந்தவர் உலகத்திலே வேதமும் சாஸ்திரங்களும் உபனிஷத்துகளும் மனுஷனுடைய எது அவசியமான ஆத்ம தர்மமோ அதையே பிழிஞ்சு சாரமாய் காட்டினார். நாம் எல்லாரும் கடைத்தேறும்படியான வழியைத்தான் மனிதன் அடைய வேண்டும். உண்பது, உறங்குவது, உழைப்பது என்பது இருந்தாலும் கடைசியிலே அவன் செய்து கொள்ள வேண்டியது தன்னுடைய ஆத்மாவுக்கு க்ஷேமத்தை செய்து கொள்ளாமல் போனால் அவன் ஜென்மா வீணானது.
அது வெகு அழகாய் பகவான் அர்ஜுனனுக்கு புரிகிற மாதிரி, அர்ஜுனனுக்கல்ல நமக்கெல்லாம் புரிகிற மாதிரி அதை கொடுத்தார். அது திருதராஷ்டிர மகாராஜா கண்டறியாதவனுக்கு சஞ்சயன்கிற மந்திரி திவ்யமான கண்களை பெற்று வெகு தூரத்திலே நடந்து கொண்டிருந்த குருக்ஷேத்திர யுத்தத்திலே என்ன வரலாறோ அத்தனையும் அறிந்து சொல்லக்கூடிய அனுகிரகத்தோட திருதராஷ்டிரனுக்கும் சஞ்சயனுக்கும் நடந்ததான சம்பாதமாகவே அமைந்திருக்கிறது. தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுயுத்சவஹ மமகஃ பண்டவஸ்சைவ கிமகுர்வத சஞ்சயா. சஞ்சயா, என்னுடைய பிள்ளைகளான துரியோதனாதிகள் ராஜ்யம் தங்களுக்கே வேண்டும் என்ற ஆசையோடு கூடவே பாண்டவர்களுக்கு ஊசி குத்தும் பூமியும் கொடுக்க மாட்டேன் என்று பிடிவாதத்தோடு கூடவே அந்த பாண்டவர்களோடு கூடவே யுத்தம் பண்ணுகிறதான தீர்மானத்தோடு கூடவே குருக்ஷேத்திரத்தை நாடி போனார்களே. அந்த குருக்ஷேத்திரம் புண்ணிய கஷேத்திரமாச்சே, தர்மங்கள் பண்ண வேண்டிய கஷேத்திரமாச்சே. அந்த இடத்திலே யுத்த தர்மத்திலே ஈடுபட்டிருக்க முடியாத மமகாஹ என் பிள்ளைகளுக்கும் பாண்டவாஸ்சைவ பாண்டவர்களுக்கும் நடந்ததான யுத்தத்தினுடைய வரலாறு என்ன என்று திருதராஷ்டிரன் கேட்க சஞ்சயன் சொல்ல ஆரம்பிக்கிறான். சஞ்சயனுக்கு திவ்யமான கண்கள் பெற்ற உடனே அவன் எதையோ பார்த்தான். அகில உலகங்கள் அண்ட சராச்சரங்களை எல்லாம் பார்த்தவனுக்கு இந்த குருக்ஷேத்திரத்திலே நடந்ததை பார்த்து சொல்லு என்று சொன்ன உடனே அவனுடைய பார்வை அதோ குருக்ஷேத்திரத்திலே நடந்ததான அந்த யுத்தரங்கத்திலே 2 பக்கத்திலையும் சேனைகள் அணிவகுத்து இருக்கிறதை பார்க்கிறேன். ஐயா, 11 அக்ஷௌணி சேனையோடு கூடவே உன்னுடைய பிள்ளை துரியோதனன், பீஷ்மர், துரோணர், கிருபாச்சாரியர், அஸ்வத்தாமா, சல்ய மகாராஜா போன்ற மகாரதர்களை தன்னிடத்திலே கொண்டு அதே சமயத்திலே 7 அக்ஷௌணி சேனையோடு கூடவே தர்மராஜா பீமசேனனையும் திருஷ்டத்யும்னனையும் தலைவனாய் கொண்டு நடத்தி இருக்கிறதான இந்த யுத்தரங்கத்திலே அதோ அர்ஜுனன் தன்னுடைய ஹனுமத்வஜத்தோடு கூட பகவான் கோபாலனையே தனக்கு சாரதியாய் கொண்டு அந்த அற்புதமான ரதத்திலே அவன் முன்னே வர இந்த ஆச்சரியத்திலே பஞ்சஜன்யம் ரிஷிகேஷா தேவதத்தம் தனஞ்சயா யுத்தம் ஆரம்பிக்கலாம் என்கிறதான அறிகுறிக்கு பாஞ்சஜன்யம்ங்கிறதான சங்கத்தை எடுத்து பகவான் முழங்க, தேவதத்தம்ங்கிற சங்கத்தை அர்ஜுனன் முழங்க, அதே போல் தொடர்ந்து எல்லாரும் தங்களுடைய சங்கங்கள் முழங்க யுத்தம் ஆரம்பிக்கிற சமயத்திலே அர்ஜுனன் தன்னிடத்திலே எதிரே உட்கார்ந்து இருக்கிற அந்த பகவானை பார்த்து, ஹே கிருஷ்ணா, ஹே வாசுதேவா, என்னிடத்திலே பிரியத்தோடு கூடவே எனக்கு சாரதியாய் நான் கேட்டுக்கொண்டபடி அமைந்திருக்க முடியான வள்ளலே, கருணாமூர்த்தியே, இந்த ரதத்தை சேனையோருபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபயமேச்சுதா, சேனைகளுக்கு நடுவிலே கொண்டு போய் நிறுத்து என்று சொன்னவுடனே பகவான் அந்த ரதத்தை கொண்டு போய் நிறுத்துறார். 2 சேனைகளுக்கு நடுவிலே, பாண்டவ கௌரவ சேனைகளுக்கு நடுவிலே நிறுத்துறார். 2 சேனை 2 பக்கத்திலேயும் ஒருவரை ஒருவர் எதிர்த்து கொண்டிருக்கிறது. எது? தர்மம் அதர்மம், நீதி அநீதி, சத்தியம் அசத்தியம். இதுக்கு 2க்கும் நடு நிலையிலே கொண்டு போய் நிறுத்தினால்தான் உண்மை விளங்கும் என்னதான நியத்தின்படி அவன் சொன்னது அறிந்தோ அறியாமலோ நாம் நிறுத்துவோம் என்று நிறுத்தினார். பார்க்கிறார் அர்ஜுனன், பெரும் சேனையை பார்க்கிறான். அந்த இடத்துல எத்தனை பேர் இருக்கார்கள்? முதல்ல பாட்டனார் பீஷ்மர், அதோ துரோணர், அதோ கிருபர், அதோ இன்னும் பந்துக்கள், எத்தனையோ பெரியவர்கள். அடாடா அடாடா, கண்ணா வாசுதேவா, இதை பார்த்தேன், இதை பார்த்தேன். இத்தனை பேரோடு கூட யுத்தம் பண்ணி எத்தனை பந்துக்கள், எத்தனை ஆச்சாரிய புருஷர்கள், எத்தனை நெருக்கமாயிருக்கிற மதிப்புக்குரியவர்கள், இவர்களை எல்லாரும் கொல்ல வேணுமா? ஏபதுஸ்த சரீரமே, நடுக்கிறதே என் உடம்பு. காண்டீவம் சம்சதே ஹஸ்தாது துவச்சைவ பரிதஹ்யதே, காண்டீவன் நழுவி விடர்கிறதே, நாக்கு உலர்கிறதே, உடம்பு நடுங்கிறதே. கண்ணா, என்னால் யுத்தம் பண்ண முடியாது. இத்தனை பேரிடத்திலே யுத்தம் பண்ணி ஒரு ராஜ்ய லாபத்தை அடையணுமா?
இத்தனை பேருடைய உயிரை பறித்து ரத்தத்தை பெருக்கி நான் ராஜ்ய ஆசை அடைய வேணுமா? கின்னோ ராஜ்யேன கோவிந்தா கிம் போகை ஜீவிதேனவா ஆச்சார்யாः பிதரः புத்திரः ததைவ ச பிதாமகாः மாதுலாः ஸ்வசுராः பௌத்ராः ஸ்யாலாः சம்பந்தினஸ்ததா. இதில் விட காட்டுக்கு போகலாம், சந்நியாசம் மேற்கொள்ளலாம், வேண்டவே வேண்டேன், இப்படி ஒரு பெரிய பாதகமான காரியத்தை செய்வதற்கு இடமில்லை என்று அப்படியே தளர்ந்து சாய்ந்தார். பகவான் திரும்பி பார்க்கிறார். என்னை சாரதியாக வரச் சொல்லி ஜெகதேக வீரனான அர்ஜுனன் இப்படி பேசுகிறானா? ஏய் ஏய் குதஸ்வாத் கஸ்மலமிதம் விஷமே சமுபஸ்திதம் அனர்யஜுஷ்டமஸ்வர்யம் அகீர்த்திகரம் அர்ஜுனா. இந்த பேச்சு நீ இங்கே பேசுகிறியேடா, யார் காதலியாவது விழுந்தால் என்ன நினைப்பார்கள்? நீ வீரனா, கிளீவன், பேடி பேசுகிற பேச்சுனது. ஒரு கால் விராட தேசத்திலே நீ பிருகன்னலையாய் ஒரு வருஷ காலம் வேஷம் போட்டியே, அதனுடைய வேகம் இன்னும் போகலையா உனக்கு? எழுந்துருடா. க்ஷுத்ரம் ஹிருதய தௌர்பல்யம் த்யக்தோத்திஷ்ட பரந்தபா. எழுந்துரு. யுத்த களத்திலேயா இந்த பேச்சு? முடியாது கிருஷ்ணா. குரு நகத்வாகி மகானுபாவான் குரு நகத்வாகி மகானுபாவால் ஸ்ரேயோ போக்தும் வைக்ஷமபீகலோகே. குரு நகத்வாகி மகானுபாவால் ஸ்ரேயோ போக்தும் வைக்ஷமபீகலோகே. அத்வார்த்தகாமாம்சு புருநீகைவ அத்வார்த்தகாமாம்சு புருநீகைவ புஞ்சிய போகாத் ருதிர பிரதிக்தாரு. புஞ்சிய போகாத் ருதிர பிரதிக்தாரு. இத்தனை பேர்களை கொன்று ரத்தத்தை பெருக்கி அடையும்படியான ராஜ்ய லாபத்தை காட்டலும் பிச்சை எடுக்கலாமே. அப்பா அர்ஜுனா, நீயா பேசுகிற? கண்ணா, எனக்கே தெரியல, நான் ஏன் பேசுறேன்னு தெரியலையே. இத்தனை நாளாய் வராதிருக்கிறதான இந்த வேகம் ஏன் வந்திருக்க எனக்கு? யுத்த களத்திலே எத்தனை யுத்தங்களிலே முன்னிட்டு போனவன்னா, இன்னைக்கு ஏன் இந்த உள்ளத்திலே இந்த கருணை, கிருபை, தயவு, இரக்கம் வரலாமா? இது தோஷம் இல்லையா? கர்ப்பண்ய தோஷோபகத ஸ்வபாவஹா ப்ருச்சாமி த்வாம் தர்ம சம்மூட சேதஹா. யத்ஸ்ரேயஸ்யாத் நிச்சிதம் ப்ரூஹி தல்மே சிஷ்யஸ்தேகம் சாதி மாம் த்வாம் பிரபன்னம். எனக்கு எது ஸ்ரேயஸை கொடுக்குமோ அதை நீ சொல்ல வேணும் கிருஷ்ணா. யத்ஸ்ரேயஸ்யாத் நிச்சிதம், ஒரே வார்த்தையிலே சொல்லு. இதை செய்யடா, இது செய்ய வேண்டாம், ரெண்டுல ஒன்று சொல்லு. நிச்சிதம் ப்ரூஹி, என்ன பார்த்து சொல்லு. இப்பொழுது அர்ஜுனன் யார் தெரியுமா உனக்கு? சிஷ்யா. நீ எனக்கு குரு, நான் சிஷ்யன். சாதி, என்னை திருத்து, எந்த வழியானாலும் திருத்து. துவாம் பிரபல்லம், உன்னை சரணமடைஞ்சேன், உன்னை சரணமடைஞ்சேன், பிரபத்தி பண்ணினேன். இந்த 3 வார்த்தை பகவானுடைய உள்ளத்திலே சென்றது.
சிஷ்யன் சாதி பிரபத்தி திரும்பினார். தமுவாச்ச ஹிருஷிகேஷா பிரகசன்னிதமப்ரவீத். என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டு சொன்னீடா, ரெண்டு சேனைகளுக்கு நடுவிலே கொண்டு போய் நிறுத்துன்னு. இப்போ சேனையோர் உபயோர் மத்தியே விஷீதந்த விதம் வஜா. ரெண்டு சேனைகளுக்கு நடுவிலே எல்லாரும் பார்க்க முடியாது, அழுது கொண்டிருக்கிறதை பார்க்கிறதுக்காக என கொண்டு போய் நிறுத்தினேன். சொல்றேன். வலாரிசூனும் வசுதேவசூனு வலாரிசூனும் வசுதேவசூனு வாசோபிராஸ்வாஸ்ய சீரேண தைதேவலாரிசூனும் வசுதேவசூனு ஆசாதகில் பாவகஜாட்டராதி ஆக்ராஹய தத்ர பூரஜராதம் சூரும் வசுதேவ சூரு. வலாரிசூரு வலாரிசூரு வசுதேவசூரு. அவன் கேட்டான், யுத்தம் பண்ணலாமா வேண்டாமா? பண்ணு, நிச்சிதம் புருகி, யுத்தம் பண்ணு என்று பகவான் கிருஷ்ணன் சொன்னால் யுத்தம் பண்ண தயாராக இருக்கிறான். ஆனால் அந்த சமயத்திலே எம்பெருமானுக்கு என்ன தோணிற்றோ, அந்த சமயத்திலே அந்த அர்ஜுனனுடைய உள்ளத்திலே என்ன புகுத்த வேண்டும் என்று நினைச்சாரோ, தன்னை பார்த்து யாரும் இதுவரையிலும் குரு என்று சொன்னதில்லைன்னு நினைத்தாரோ, இவன் சிஷ்யன் என்று தன்னை சரணமடையனானே அவன் விளங்க விளங்க சொல்ல வேண்டும் என்று நினைத்தாரோ, உலகத்திலே எத்தனையோ மகான்கள் சொன்னதான விஷயங்கள் இருக்கின்றன. வேதங்களிலே, சாஸ்திரங்களிலே, உபனிஷத்துகளிலே, தத்துவங்களிலே மகர்ஷிகளால் சொல்லப்பட்ட விஷயம் இருக்கின்றன. அத்தனை விஷயத்துக்கும் ஆதாரமாயிருக்கிற பரமாத்மாவான பரம்பொருள் சொன்னதைத்தான் வேதங்களிலும் உபனிஷத்துகளும் சொல்லியிருக்கு. ஆனால் இன்றைய தினத்திலே நல்லதொரு தருணம். இந்த அர்ஜுனன் அவன் வாக்காலே கேட்கிறான், கண்ணா நீ எனக்கு குரு, நீ எனக்கு சொல்லு, சண்டை போடலாமா வேண்டாமா? சண்டை போடலாம், சண்டை போடலாம். அது ஏன் போட வேண்டும், எப்படி போட வேண்டும், அது நியாயமா என்பதை சொல்வதற்கு அவசியம் இல்லை, அவசரமும் இல்லை. ஆனால் நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று ஆரம்பித்தார். அன்னைக்கு பேசின பேச்சு தான் ஞானோபதேசமான பேச்சு. அதைத்தான் வியாசாச்சாரியால் 18 அத்தியாயங்களிலே பிரிச்சு கொடுத்திருக்கார். 18 அத்தியாயங்களிலே ஸ்லோக ரூபத்திலே 18 யோகங்களாக பிரித்து கொடுத்திருக்கார். பிரிச்சு கொடுத்ததனால்தான் அவருக்கு வியாச பகவான் என்று பெயர் ஏற்பட்டது. அதனுடைய சாரத்தை இப்பொழுது பார்ப்போம். அப்பா, நீ வருந்தத்தகாதவர்களை குறித்து வருத்தப்படுகிறீடா? பண்டிதர்கள் இதை செய்வார்களா? அறிந்தவன் சரீரம் அழிந்தாலும் கூட ஆத்மா அழியாது என்று அறிந்தவர்கள். ஆத்மா என்று ஒன்று இருக்கிறதே, அதை நீ அறிய வேண்டாமா? அது அறிந்தவர்கள் பண்டிதர்கள். தேகினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகந்தர பிராப்திஹி தீரஸ்தத்ர ந முக்யதே நாசதோ வித்யதே பாவஹ நாபாவோ வித்யதே சதஹ உபயோரபி துஷ்டோந்தஹ அனயோஹோ தத்வதர்ஷிபி. இந்த சரீரம் பல ஜென்மாக்கள் எடுக்கும்டா. ஒருவன் பலவிதமான உடைகளை போட்டு போட்டு களையற மாதிரி வசம் சிஜிர்ணானி யதா விகாய நவானி கிருண்ணாதி நரோபராணி ததா சரீராணி விகாய ஜீர்ணான் அந்யானி சம்யாதி நவானி தேகி. இந்த சரீரமானது ஒரு கூடு. இந்த கூட்டுக்குள்ளே ஒருவன் இருக்கான். இதம் சரீரம் கௌந்தேயா க்ஷேத்ரமித்யபிதீயதே. இது க்ஷேத்திரம் என்று பெயரா இந்த உடலுக்கு. இந்த உடலுக்குள்ளே இருக்கிற ஜீவன் இருக்கானே, ஜீவாத்மா,
அவன் பார்த்து கொண்டிருக்கான். பஞ்சபூதமான சரீரத்துக்குள்ளே பிருத்திவி, அப்பு, தேஜோ, வாயு, ஆகாசம்ங்கிறதான பஞ்சபூதங்களிலே சம்பந்தப்பட்டதான இந்த சரீரத்துக்குள்ளே அடைபட்டிருக்கிற ஒரு ஜீவன், ஜீவாத்மா இதை பார்த்து கொண்டிருப்பதனால் அவனுக்கு க்ஷேத்ரஜன் என்று பெயர். எல்லா ஜீவராசிகளும் உலகத்தில் இருக்கிற அண்ட ஜராச்சரங்களில் இருக்கிற ஜீவராசிகளுடைய அந்த ஜீவன்களை க்ஷேத்ரஜர்களை அறிந்தவன் புருஷோத்தமன் என்று பெயர். உபத்ரஷ்டா அனுமந்தாஜ பர்த்தா போக்தா மகேஸ்வரஹ பரமாத்மதி அபியுக்தா தேகேஸ்மின் புருஷஹ பரஹ. இதை நீ தெரிஞ்சு கொள்ள வேணும் அப்பா. இந்த தேகினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் யௌவனம் ஜரா. ஒரு மனுஷனுடைய சரீரத்திலே குழந்தை பருவம், வாலிப பருவம், யௌவனம், அப்புறம் கிழப்பருவம் இப்படி மாறி மாறி வந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒருவனே இருக்கிற மாதிரி தான் இந்த ஜீவாத்மா. பல ஜீவன்களை அடைந்தாலும் கூட அந்த ஜீவன்களுக்குள்ளே, அந்த சரீரங்களுக்குள்ளே இந்த ஜீவாத்மாவானது ஒன்றே அழியாது. இதை வெட்ட முடியாது, நனைக்க முடியாது, எரிக்க முடியாது. பல ஜென்மாக்களை எடுத்துக்கொண்ட ஜீவன் ஒரு நல்ல இடத்துல வருகிற பொழுது அதை ஒழுங்காய் பாதுகாத்து அடுத்தபடி இந்த ஜீவன் விடுதலை அடையறதுக்கு வேண்டியதை பார்க்கிறதாண்டா மனுஷனுடைய தர்மம். இன்னொரு ஜென்மம் எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்காது. இதோ பாரு, இந்த துரோணரோ பீஷ்மரோ துரியோதனாதிகளோ நாசதோ வித்யதே பாவஹா நாபாவோ வித்யதே சதஹா. இவாளுக்கு எத்தனையோ ஜென்மாக்கள் இருக்கடா. இதுக்கு முன்னாடி எத்தனையோ பிறவிகள் இருந்தார்கள், இதுக்கு பின்னையும் எத்தனையோ பிறவிகள் இருக்க போகிறார்கள். அப்பேற்பட்டவர்களிடத்திலே நீ எப்படி இருக்கணும் தெரியுமா? பாவம் ஒன்றாய் இருக்கணும். அந்த பாவம் எப்படி இருக்கணும்? நீ இருக்கிற இடத்துல இந்த சரீரத்துக்குள்ளே பாதுகாக்க கொள்ள வேண்டியதான காரியங்கள் 3 விதமான குணங்களுக்கு உட்பட்டது. சத்வகுணம், சத்வகுணத்தோடு கூட யார் இருக்கிறானோ அவன் சுகத்தோடு இருப்பான். சத்வம் சுகே சஞ்சயதி ரஜः கர்மணி பாரதா ஞானமாவிருத்யது தமஹ பிரமாதே சஞ்சயத்யுதா. சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் 3 விதமான குணங்களோடு கூட இருக்க முடியாத இந்த சரீரத்திலே சத்வகுணத்தை எவன் ஒருவன் வளர்த்துக் கொள்றானோ, அஹிம்சா, சத்தியம், அக்ரோதா, தியாகா, சாந்தி, அபைஷுனம். அபைஷுனம் என்றால் பிறர் குற்றம் பேசாமல் இருக்கிறது. தயா பூதேஷு அலோலுத்வம் மார்தவம் ஹ்ரீஹி அஜாபலம். அலோலுப்தம் என்றால் பிறர் பொருள் விரும்பாமல் இருக்கிறது. ஹ்ரீ அடக்கம், ஒடுக்கம், வினயம். அச்சாபலம் மன உறுதி. இவைகள் தான் சத்வகுணத்தினுடைய பெருமிடா அப்பா. அதனாலே இந்த சரீரத்தை பத்தி நீ கவலைப்படாதே. தேகி நித்யம் அவத்யோயம் தேகே சர்வஸ்ய பாரதா தஸ்மாத் சர்வாணி பூதானி நத்வம் சோசிதுமர்ஹசி. அதனால் இவன் இறந்து போயிடுவனே, இன்று போகிறானே நாளை போகிறானே என்று நினைக்காதே. என்றும் போகிறவன் தான் இவன், போனாலும் கூட போகாதவன் தான் இவன். ஏனென்றால் இன்னொரு இடத்துக்கு போகிறானே, இந்த இடம் மாற்றி இன்னொரு இடம் போகிறதனால் இவனை குறித்து வருத்தப்பட முடியாத காரியம் அல்ல. ஆனால் ஸ்வதர்மம் அபிச்சாவேக்ஷன் அவிகம்பிதுமர்ஹசி. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தர்மத்தை நீ செய்தியா? நீ அர்ஜுனனாய் பிறந்திருக்கே, க்ஷத்திரியனாய் பிறந்திருக்கே. க்ஷத்திரியனுக்கு உட்பட்டதான தர்மம் யுத்த தர்மம். அந்த யுத்த தர்மம் உனக்கு பிறவியிலே விதிக்கப்பட்டது. அதுக்குத்தான் ஸ்வதர்மம் என்று பெயர். இந்த ஸ்வதர்மத்திலே நியாயம் இருக்கிறது, தர்மம் இருக்கிறது, கடமை இருக்கிறது. இத்தனையும் அநீதி நீங்கவே நீ யுத்தம் பண்ற. நீ யுத்தம் பண்ண வேண்டிய காரியம் என்ன? ஒரு நீதி மறந்து போனவனான துரியோதனனுக்கு நீதி புகட்டுவதற்கு அவனை எந்த விதத்திலும் புகட்ட முடியாது. யுத்தம் என்ற வழியிலே புகட்ட வேண்டும். அதனால் இது ஸ்வதர்மம். இதிலே நீ நாணுவதற்கு எந்த விதமான காரணமும் இல்லை. எதிர்ச்சயா சோபபன்னம் ஸ்வர்கத்வாரம் உபாவிரதம். இதை நீ மறக்காமல் செய்தால் நீ பெருமையை அடைவாய். மடிந்தாலும் ஸ்வர்க்கம். இந்த இடத்துல இருந்தாலோ உனக்கு பூமி. இந்த இடத்திலே வென்று ஜெயித்து இத்தனை பேர்களையும் கொன்று குவித்தால் நீ பூமியை ஆழ்வாய். இது ஸ்வதர்மத்தினால் வந்த விளைவு. அதே மாதிரி ஒரு கால் இந்த ஸ்வதர்மத்தினுடைய விளைவாய் நீ தோற்று போய் நீ இறந்து போனால் உனக்கு ஸ்வதர்மம் செய்ததனுடைய பெருமையினால் ஸ்வர்க்கம் கிடைக்கும். அதனால் எந்த விதத்திலும் அவரவர்கள் தங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதான கர்மாவை
பிறவியிலே கொடுக்கப்பட்ட கர்மாவை ஒருவரும் புறக்கணிக்க கூடாது. கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பலஹேதுர்பூது மாதே சங்கோஸ்து அகர்மணி. செய்ய முடியாத கர்மாக்களிலே புத்தியானது ஸ்ரத்தையோடு இருக்க வேண்டும். அந்த கர்மாக்களை செய்கிற பொழுது மனசை அடங்கி காமக்ரோதங்கள் இல்லாமல் அதுகளுக்கு இடம் கொடுக்காமல் என்னிடத்திலே மனம் வைக்க வேண்டும். என்னிடத்திலே மனம் வைக்க வேண்டுமடா. பிரசாதே சர்வதுக்கானாம் ஹரிரஸ்யோபஜாயதே பிரசன்ன சேதசோக்யாது புத்திஹி பர்யவதிஷ்டதே. ஆபூர்யமாணம் அச்சல பிரதிஷ்டம் சமுத்ரமாபக பிரவிசந்தி யதரிகாபூர்யமாணம் அச்சல பிரதிஷ்டம் சமுத்ரமாபக பிரவிசந்தி தத்வத்கமாயம் தத்வத்கமாயம் பிரவிசந்தி சல்வே சாந்தி மாப்னோதி ந காமகாமி சாந்தி மாப்னோதி அகாமகாமி. ஆபூயமானம் அஜல பிரதிஷ்டம் அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரம் விரிந்த கடல் மாதிரி எல்லா நதிகளும் அந்த கடல்ல போய் சேர்றதுரா. கடலிலிருந்து உண்டாகிற நீரினால் வருகிற நதிகள் மறுபடியும் கடலிலே போய் சேருகிற மாதிரி தாண்டா. என்னிடத்திலே உண்டாயிருக்கும்படியான ஜீவன்கள் மறுபடியும் என்னிடத்திலே வந்து சேருகிறார்கள். அதற்குள்ளே எப்படி நதிகள் பல மேடுகள் பள்ளங்களிலே போய் சென்று அங்கங்கே ஓடி வடிந்து பெருகி வருமோ அது மாதிரிதான் தத்வத்காமா அயம் பிரவிசந்தி சர்வே சாந்தி மாப்னோதி நகாமகாமி. ஓ ஓ ஓ ஓ நதிகள் எப்படி மேடு பள்ளங்களிலே சென்று வழிந்தோடிக் கொண்டிருக்கமோ அதுபோல்தாண்டா வாழ்க்கை. அது நேர்மையா இருக்க வேண்டும் என்றால் சமமான ஓட்டத்தில் இருக்க வேண்டுமே. அதற்கு இந்திரியங்களை அடக்கி ஆசைக்கு இடம் கொடுக்காமல் தன் மனசனாலே சுத்தமான ஸ்வதர்மத்தை செய்வதை தவிர வேறு ஒரு எண்ணம் இல்லாமல் எல்லாவற்றையும் பரமாத்மாவான சர்வேஸ்வரனான என்னிடத்திலே எவன் ஒருவன் கொடுக்கிறானோ அவனுக்கு சாந்தி ஏற்படுகிறது. இதுதான் பிரசாதம். இந்த யோகத்தை தான் நான் முன்பு சூரியனுக்கும் மனுவுக்கும் ராஜனுக்கும் சொன்னேன். காலத்தினால் நாளுக்கு நாள் பழக 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 இந்த யோகமானது கர்ம யோகமானது கர்ம ஞான யோகமானது நஷ்டம் அடைஞ்சு விட்டதுரா. இது இப்பொழுது உனக்கு சொல்கிறேன். அன்றைய தினம் சொன்ன கிருஷ்ணன் யாரு, இன்றைய தினம் சொன்ன கிருஷ்ணன் யாரு என்று சந்தேகம் வேண்டாம். எனக்கு எத்தனையோ ஜன்மாக்கள் பகூனி மே வியதீதானி ஜன்மானி தவ அர்ஜுனா. என்னை பத்தி நீ நினைக்கிறியா? நான் இன்று நேற்று இருந்தவனா? எனக்கு நாள் உண்டா, கிழமை உண்டா, எப்பொழுது பிறந்தேன் உண்டா?
யோபி சல்லவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி ஆஜோபி சல்லவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சல் பிரகிருதி ஸ்வாமதிஷ்டாய சம்பவாமி ஆத்மமாயம் சம்பவாமி. நான் உண்டாக்கிக்கிறேன்டா, எனக்கு பிறப்பே கிடையாதுடா, இறப்பே கிடையாதுடா. ஏன் வருகிறேன், எப்ப வருகிறேன்? யதா யதா ஹி தர்மஸ்ய க்லானிர்பவதி பாரத அப்யுத்தாரம் அதர்மஸ்ய ததத்பாரம் ஸ்ருஜம்யகம் பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. ஜன்ம கர்ம ச மே நித்யம் திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதः த்யக்த்வா தேகம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோர்ஜுனாம். எப்பொழுது எப்பொழுது தர்மத்துக்கு குறைவு வருகிறதோ, நான் சொன்ன தர்மம் அவரவருடைய ஸ்வதர்மத்தை அனுஷ்டானம் பண்ணிக்கொண்டு கட்டுக்கோப்போட ஆசையை அடக்கி மனசை அடக்கி எல்லாம் வல்ல பரம்பொருளிடத்திலே புத்தியை வைத்திருக்கக்கூடியதான இந்த கர்ம ஞான யோகம் எதுவோ அந்த தர்மத்துக்கு எப்பொழுது குறைவு ஏற்படுகிறதோ அப்பொழுது நானே வருகிறேன். இந்த தர்மத்தை செய்யும்படியான ஜனங்களை எவன் ஒருவன் ஹிம்சிக்கிறானோ அவர்களை காப்பாற்றவும் வருகிறேன். ஹிம்சை பண்ணினவனை தூக்கி எரிகிறேன். பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய. தர்ம சம்ஸ்தாபனம், தர்ம சம்ஸ்தாபனம்னா என்ன? என்னிடத்திலே வச்சிருக்கிறதான அனன்யமான புத்தி வேற எண்ணமில்லாமல், ஹே பகவன், ஹே சர்வேஸ்வரா, நீ கொடுத்த பிச்சை இந்த ஜென்மா, நீ கொடுத்தது உனக்காகவே ஆட்பட வேண்டும், நீ கொடுத்தது இந்த வேலை. மாகேலரா விசாரபு மாகேலரா விசாரபு மருகல் ஸ்ரீ ராமச்சந்திரா விசாரபு. மகாபக்தாகிரேசராளான தியாக பிரம்மம் இந்த பாவத்தை சொல்றார். நான் ஏன் கவலைப்படணும்? எனக்கு எதுக்கு கவலை? நீ கொடுத்த காரியத்தை தானே நான் செய்கிறேன். ஜத்த கூர்ச்சின்னூடல் ஜகமெல்லமே ஜகரமு நீடி கதித்த பக ஆதிவி நாதத்யாகராஜ கிரீஷ விதூடகமாக ஜதகூர்ச்சி நாடக சூத்திரமுழல் ஜகமெல்ல மெச்சக கரமுடி. நீ ஏற்பாடு பண்ணினதுங்கிறதான எண்ணத்தோடு கூடவே உன்னிடத்திலே நான் என்னை அர்ப்பணம் பண்ணினவன், அதனால் என்னை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய கடமை. அது மாத்திரமில்லை அர்ஜுனா, வேறு ஒன்றும் பண்ணாத போனாலும் கூட நான் பிறந்து வளர்ந்த கதையை கேட்டாலே போருண்டா அவனுக்கு. என்னிடத்தில் எப்படி அடைகிறதுன்னு தவிக்க வேண்டாம். ஜென்ம கர்ம ச மே நித்யம் ஜென்ம கர்ம ச மே திவ்யம். திவ்யம் தெய்வீகமானது. அது என்னுடைய பிறப்பு, என்னுடைய லீலைகள், என்னுடைய அவதார காரியத்தை கேட்டாலே ஏவம் யோ வேத்தி, அப்பேற்பட்டவனுக்கு இந்த சரீரம் விட்டு போனால் த்யக்த்வா தேகம் புனர்ஜன்ம ஏதி மாவேதி சோர்ஜுனா, அவனுக்கு புனர்ஜன்மா கிடையாது. என்னுடைய சரித்திரங்களை கதைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறவன் எவனோ, என்னுடைய புண்ணிய கதைகளை புத்தி வைத்தவன் எவனோ, அவனுக்கு புனர்ஜென்மம் கிடையாது. அவன் என்னையே வந்து அடைவான் தெரியுமா?
இதைத்தான் மகான்கள் எல்லாருமே பண்ணுகிறார்கள். எப்படி பண்ணுகிறார்கள்? பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிர் பிரம்மாக்னௌ பிரம்மணாகுதம் பிரம்மைவதேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா. என்னை நினைக்காதவர்கள் எத்தனையோ பேர் இருக்காளே, அவளுக்கெல்லாம் என்ன? அவர்களுக்கு ஒரு நல்லது உண்டு. அவர்கள் ஏதாவது ஒரு நல்லது பண்ணினாலும் அவளை மன்னித்து காப்பாற்றுவதற்கும் தயாராயிருக்கிறேன். அப்பி சேதசி பாபேப்யஹ சர்வேப்யஹ பாபகிருத்வமா சர்வம் ஞான பிரவேரைவ வ்ரஜனிம் சந்தரிஷ்யதி. பாபகாரியங்கள் பண்ண வேண்டி வந்துவிட்டது. ஆனால் என்னிடத்திலே புத்தி வைத்திருக்கார்கள். அந்த பாபகாரியத்துக்கு தண்டனை வரணுமே, காப்பாற்றுவேன். அத்தனை பேரையும் காப்பாற்றுவதற்கு வழி உண்டு பண்ணுமே, பயப்பட வேண்டாம். யோகி நாமபி சர்வேஷாம் மத்கதே நந்தரத்மனா ஸ்ரத்தாவல் பஜதே யோ மாம் சமே யுக்ததமோ பதா. இந்த யோகிகள் ஞானிகளுக்குள்ளே என்னிடத்திலே புத்தி வச்சவன் யாரு? பக்தி மார்க்கம். சதுர்விதா பஜந்தே மாம் ஜனஸ்து கிருதினோர்ஜுனா ஆர்த்தோ ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஞானீ ச பரதர்ஷபா. தன்னுடைய காரியம் நடக்கணும், அதனால என்ன நினைக்கிறான்? கஷ்டப்படுகிறான், அதனால என்ன நினைக்கிறான்? என்னுடைய தத்துவம் தெரிஞ்சு ஒருவனின் இடத்துல வருகிறான், இன்னொருவன் என்ன கூட எதிர்பார்க்காமல் என்னையே நினைக்கிறான். இப்படி 4 விதமா நினைக்கிறார்கள். அவர்கள் எப்படி இருந்தாலும் கூட அவர்களுக்கு ஏற்றபடியே நான் அவர்களை காப்பாற்றுவேன். ஆனால் மகான்கள் எப்படி இருக்கார்கள்? அவர்களுடைய தன்மையை புரிந்து கொள்ள முடியாது. அவர்கள் என்னிடத்திலே புத்தி வைத்தவர்கள் உலகத்திலே தனிப்பட்டவர்கள். அவர்களுக்கு உலகமெல்லாம் விழித்திருக்கிற போது அவர் தூங்குவார்கள். அவர்கள் தூங்குகிற போது, அவர்கள் விழித்திருக்கிற போது உலகமானது தூங்கும்படியாய் இருக்கும். என்ன அர்த்தம்? மற்றவர்கள் செய்கிற காரியங்களை அவர் செய்ய மாட்டார்கள், அவர்கள் செய்கிற காரியங்களை மற்றவர்கள் செய்ய மாட்டார்கள். யா நிஷா சர்வபூதானாம் தஸ்யம் ஜகர்த்தி சம்யமி யஸ்யம் ஜக்ரதி பூதானி சா நிஷா பஷ்யதே முனேயே. அதனால் இந்த நிலையிலே இருக்கிற யோகிகள் ஞானிகள் எல்லாரை காட்டிலும் என்னிடத்திலே பக்தி வச்சவன் எவனோ அவனுக்கு ரொம்ப பிரியமானவன், எனக்கு ரொம்பவும் பிரியமானவன். அப்பேற்பட்டவனிடத்திலே நான் எப்படி இருக்கேன் தெரியுமா? அவனுக்கு வேண்டியவனாயிருக்கேன். அவன் எந்த இடத்திலே கீழே விழுந்தாலும் அவனை காப்பாற்றுவனாய் இருக்கிறேன். இந்த ஜென்மாவிலே பாபங்கள் பண்ணி அடுத்த ஜென்மாவிலே அவனுக்கு கஷ்டங்கள் வருகிற பொழுது கஷ்டங்கள் வராமல் அவனுக்கு சுச்சீனம் ஸ்ரீமதம் கேகே யோக பிரஷ்டோ விஜாயதே. இப்படி உலகத்திலே பக்தியும் ஞானமும் கர்மாக்களும் செய்து கொண்டு எல்லாம் என்னிடத்திலே அர்ப்பணம் பண்ணக்கூடிய புத்தியினைத்தான் ஒருவன் அடைய வேண்டும். என்னை தவிர உலகத்திலே வேறு எதுவுமே இல்லை. மத்தஹா பரதரம் நன்யதி கிஞ்சிதஸ்தி தனஞ்சயா மயி சர்வமிதம் புரோதம் சூத்ரே மணிகணா இவா. எப்படி ஒரு மணி கோத்திருக்கிற மாலையிலே உள்ளே இருக்கிற கயிறு கண்ணுக்கு தெரியாதோ, கண்ணுக்கு தெரியாது இருக்க முடியாத கயிறு மாதிரி தான் உலகத்திலே நான் இருந்துகிட்டு இருக்கேன். ஆனால் உலகத்திலே ஜனங்களை மயக்குகிறது அந்த மயக்கம் என்னுடைய பிரகாசம் தான். அதைத்தான் மாயே மாயேங்கிறார்கள். எது செய்யக்கூடாதோ எது இல்லையோ அதிலே புத்தி ஏற்படுவதற்கு காரணம் என்ன? அதிகமான வெளிச்சத்திலே நடந்தாலும் கண்கூசும், இருட்டிலே நடந்தாலும் கண்கூசும். என்னுடைய வெளிச்சம் அதிகமான வெளிச்சத்திலே ஜனங்களுடைய புத்தி ஏற்படுகிறது, மயக்கம் ஏற்படுகிறது. அது மாயை. தெய்வீஷேஷா குணமயா தெய்வீஷேஷா குணமயி மம மாயா துரத்யயா மாமேவயே பிரபத்யந்தே மாயாம் ஏதாம் தரந்தி தே. எந்த வழியிலேயாவது என்ன பின்பற்றலாம்டா. எப்படித்தான் என்ன பூஜை பண்ண வேணுங்கிற எண்ணம் இல்லடா. இந்த மதம் அந்த மதம், இந்த தெய்வம் அந்த தெய்வம் என்ற வீண் வாதம் வேண்டாம். யோ யோ யம் யம் தனும் பக்தஹ ஸ்ரத்தயர்ச்சிது விச்சதி தஸ்ய தஸ்ய அச்சலம் ஸ்ரத்தம் தமேவ விததம்யகம். உலகத்திலே எத்தனை மதங்கள்,
எத்தனை மதாச்சாரியர்கள், எத்தனை வழிகள், அத்தனை வழிகளும் என்னிடத்துல தான் வருகிறது. எந்த வடிவத்திலே நீ பூஜை பண்ணினாலும் அந்த வடிவம் எல்லாம் நான் தான். நீ வடிவத்திலே வச்சு பூஜை பண்ணுவதனாலே உனக்கு ஸ்ரத்த மனசு ஒருமைப்பாடு அடையும்படியான தன்மையை கொடுக்கிறேன். ஆனால் ஜீவன் பிரியற போது உன்னுடைய நினைவு என்னிடத்தில் இருக்கணும். பிரயாண காலே மனசாச்சலே பிரயாண காலே மனசாச்சலே பக்தியாயுக்தோ யோக பலேன தூவோர் மத்தியே பிராணமாவிஷ்ய சம்யக் தூவோ மத்தியே பிராணமாவிஷ்ய சம்யக் சதம் பரம் புருஷமூபைதி திவ்யம் சதம் பரம் புருஷமூபைதி திவ்யம். பிரயாண காலம் மூச்சு, கடைசி மூச்சு பிரிகிற சமயத்திலே இந்த என்னுடைய ஞாபகத்தில் எவன் ஒருவன் இருக்கிறானோ, அவன் பக்தியோடு இருக்கிறானோ, யோக பலத்தோடு இருக்கானோ, அப்பேற்பட்டவனுக்கு சதம் பரம் புருஷம் உபைதி திவ்யம். பரமபுருஷனாயிருக்கிற பகவானிடத்திலே வந்து சேர்வானப்பா. இந்த ராஜவித்யை, ராஜ ரகசியமான வித்தை, ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரமிதமுத்தமம். இந்த எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பா. பக்தி மார்க்கத்தினால்தான் என்னை அடையலாமடா. நான் யார் என்று உலகம் தெரிந்து கொள்ளாதரா. அவஜானந்தி மம்மூடாக மானுஷிம் தருமாஸ்ருதம் பரம்பாவமஜானந்தः மம பூத மகேஸ்வரம் மகாத்மனஸ்து மம் பார்த்த தெய்வீம் பிரகிருதிமாஸ்ருதாः பஜந்தி அனன்ய மனசः ஞாத்வா பூதாதிமவ்யயம் சததம் கீர்த்தயந்தோ மாம் யதந்தஸ்ய திருடவ்ரதாக நமஸ்யந்தஸ்ய மாம் பக்த்யா நித்யயுக்தா உபாசதே அனன்யாச்சிந்தயந்தோ மாம் யே ஜனாः பர்யுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகம். எப்பொழுதும் என்னை பாடிக்கொண்டு, என்னிடத்திலே புத்தி வைத்துக் கொண்டு, என்னை நமஸ்காரம் செய்து கொண்டு, பக்தியினால் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம், ஒரு இலையோ ஒரு மலரோ ஒரு ஜலமோ போட்டு என்னிடத்திலே நமஸ்காரம் பண்ணி இருப்பேன் என்றால், அவனிடத்திலே வேறு புத்தி இல்லாத என்னிடத்திலே மாத்திரம் புத்தி வைத்திருக்கிற அவனிடத்திலே நான் எப்பொழுதுமே இருக்கிறேன். அவனுடைய யோகக்ஷேமத்தை, அவனுடைய ஜீவனுக்கு வேண்டிய க்ஷேமம், அவனுடைய சரீரத்துக்கு வேண்டிய க்ஷேமத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று பகவான் அறுதியிட்டு சொல்லுகிறார். அதத்தான் கீதையிலே பகவான் சொன்னதான அபயப்பிரதானமான வாக்கியம், யத் கரோஷி யதஷ்னாசி யஜ்ஜுகோசி ததாசி யத் தபஸ்யசி கௌந்தேய தத்குருஷ்வ மதர்ப்பணம். நீ உலகத்தில் எதை செய்தாலும் என்ன பண்ணினாலும் அத்தனையும் எனக்கு கொடு, என்னை நினைத்துக்கொள், எனக்காக செய்வதாய் வைத்துக்கொள். மன்மனாபவ மத்பக்தா மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமை வைஷ்யசி யுக்த்வைவம் ஆத்மானம் மத்பராயணः ஆத்மானம் மத்பராயணः. பரம் பிரம்ம பரம் தாம பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவம் ஆஜம் விது பூதபாவ பூதேஷ தேவதேவ ஜகத்பதி.
கண்ணா வாசுதேவா, ஹே கிருஷ்ணான்னு அருமையாய் தன்னுடைய ஆப்த நண்பனாய் கூப்பிட்டு கொண்டிருந்த பகவானை இந்த வாக்கியங்களை கேட்ட அர்ஜுனன் பரவசமடைஞ்சவனா, ஹே பிரபோ தாங்கள் யாரு? தேவ தேவ ஜகத்பதே பூத பாவன பூதேஷா, மூணு காலத்திலும் இருக்கு விளங்கும்படியான தாங்கள் பரம் பிரம்ம பரம் தாம பவித்ரம் பரமம் பவான், இப்படி எல்லா இடத்திலையும் உரைவிடும்படியான தாங்கள் மச்சித்தாக மத்கத பிராணாக போதயந்த பரஸ்பரம் கதயந்தம் நித்தியம் துஷ்யந்தி சரமந்தி ச, என்னிடத்திலே சித்தம் வைத்தவர்கள், என்னையே பாடுகிறவர்கள், என்னையே எப்பொழுதுமே அண்டி நிற்கிறவர்களை நான் கைவிட மாட்டேன் என்று அபயம் கொடுக்கும்படியான வாக்கியங்களால் சொல்லும்படியான ஜெகத்பதே, தங்களுடைய பெருமையை கேட்க விரும்புகிறேன். தங்களுடைய சக்திகள் எப்படியெல்லாம் உலகத்திலே வியாபித்திருக்கிறது, தங்களுடைய விபூதிகள் அனுபூதிகள் எப்படி எல்லாம் உலகத்திலே விளங்கிக் கொண்டிருக்கிறது, இதை நான் கேட்கலாமா? பிரபு தாங்கள் சொல்லுவீர்களா? பகவான் சொல்றார், ஹந்ததே ஹந்ததே, ஆஹா சொல்றேன்டா. திவ்யாஹ்யாத்ம விபூதய, நல்லது சொல்றேன். என்னுடைய விபூதிகளுக்கு முடிவே கிடையாதுப்பா. அகமாத்மா குடாகேஷ சர்வபூதாசயஸ்திதா, ஆதித்யர்களில் துவாதசாதித்யர்களில் நான் விஷ்ணு, ஜோதிஷ்மான்களில் நான் அம்சுமான் சூரியன், சப்த மருத்துகளில் மரீச்சி, நட்சத்திரங்களில் சந்திரன், வேதங்களில் சாமவேதம், தேவர்களில் தேவேந்திரன், இந்திரியங்களில் மனம், ருத்ரர்களில் சங்கரன், யக்ஷர்களில் குபேரனப்பா, வசுக்களில் பாவகன், மலைகளில் மகாமேரு, சேனால்யாமகம் ஸ்கந்தா, சேனானிகளிலே சுப்பிரமணியன், சரசாமஸ்மி சாகரஹா, நீர்நிலைகளில் நான் கடல், ரிஷிகளில் பிருகு, சொல்களில் பிரணவம், யஜ்ஞங்களில் ஜபயஜ்ஞம், ஸ்தாவரங்களில் ஹிமாலயம். அப்பா இன்னும் கேள் என்னுடைய விபூதிகளில். தேவர்ஷீணாமகம் நாரதா, கந்தர்வர்களில் சித்திரரதன், கபிலர்கள் என்ற சித்தன், ஐராவதம், உச்சைஸ்ரவசு, நராணஞ்சலராதிபம், மனுஷர்களில் ராஜா, ஆயுதானாமகம் வஜ்ரம் காமதேனு, பாம்புகளில் வாசுகி, நாகங்களில் ஆதிசேஷன், ஜலங்களில் வருணன், அர்ஜமா என்ற பிதிருதேவதை, அடக்குகிறவர்களில் யமதர்மன், அசுரர்களில் பிரஹ்லாதன், மிருகங்களில் சிம்மம், பட்சிகளில் கருடல், அசைம்பொருள்களில் காற்று, ராமஹா சஸ்திரபிருதம் வரஹா, ஜால்நவி என்ற நதி, வித்தைகளுள் ஆத்ம வித்தை, அக்ஷராணாம் அகாரஹா, சமாசங்களில் துவந்த சமாசம், எல்லாவற்றையும் பறிப்பதில் நான் மிருத்யு, ஸ்திரீகளிடத்தில் கீர்த்தி, ஸ்ரீ, வாக், ஸ்மிருதி, மேதை, கீர்த்தி ஸ்ரீர்வச்சனாயீணம் ஸ்மிருதிர் மேதாதிதீக்ஷமா, மாசங்களில் மார்கழி, மந்திரங்களில் காயத்ரி, ரித்துக்களில் வசந்தம், யூதம் சலயதாமஸ்மி, மனுஷர்களை கலைப்பதில் யூதம் சூதாட்டம், விருஷ்ணீனாம் வசுதேவோஸ்மி, பாண்டவானாம் தனஞ்சயா, விஷ்ணு குலத்தவர்களிலே வாசுதேவன், பாண்டவர்களில் நான் அர்ஜுனன், முனீனாம் நப்யகம் வியாசஹா, கவீனாம் அசுராகவி, முனிவர்களில் வியாசன், கவிகளில் சுக்கராச்சாரியர், நீதிகளில் தண்டநீதி, ரகசியங்களுக்குள் மௌனமானவன், ஞானிகளுக்குள் ஞானமாயிருக்கேனப்பா. இப்படி போய்கொண்டே இருக்கிறதா என்னுடைய விபூதிகள். நான் தோஸ்திமதிவ்யானாம் விபூதீனாம் பரல்தபாம். பிரபோ தங்களுடைய மகிமையுள்ள மகத்தான விபூதிகள் நிறைந்ததான திவ்ய ஸ்வரூபம் எப்படி இருக்கும்? அப்போ அதை தாங்கள் காட்ட வேண்டுமே. நான் பார்க்கக்கூடியவனா? மன்யசே யதி தத் சக்யம் மயா திருஷ்டுமிதி பிரபோ யோகேஸ்வர ததோ மேத்வம் தர்ஷயாத்மானமவ்யயம்.
அர்ஜுனா, என் சரீரத்தில் ஒன்று சேர்ந்துள்ள இந்த ஸ்தாவர ஜங்கம சராச்சர பொருள்களை பார்க்க விரும்புகிறாயா? காண முடியாதரா, காணவே முடியாதரா. நீ என்னுடைய ஆப்தன், என்னுடைய பிரிய சகா, பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயா? பார், பார்க்க வேண்டுமா? பார். திவ்யல் ததாமி தே சக்ஷுஹு பஷ்யமே யோகமைஸ்வரம். என் ஈஸ்வர தன்மை எப்பேற்பட்டது என்பதை இப்பொழுது பார். என் யோக நிலையை பார். என் திவ்ய திருஷ்டியை இப்பொழுதே உனக்கு கொடுக்கிறேன், பார். திருதராஷ்டிரா, 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 இந்த சஞ்சயன் பார்க்கிறேன் ஐயா. என் பாக்கியத்தை எப்படி சொல்வேன்? இதோ காண்கிறேன். வியாசருடைய மகா பாக்கியமாய் கிடைச்சதான அருளை எப்படி நான் பெற்றேன் ஐயா. அதோ தெரிகிறது. அநேக பக்தராயணம், அநேக அற்புத தர்சனம், அநேக திவ்யாபரணம், திவ்யாநேகோத்யதாயுதம், திவ்யவல்யம்பரதரம், திவ்யகந்தானுலேபனம், சர்வாச்சரியமயம் தேவம் அனந்தம் விஸ்வதோமுகம், திவி சூரிய சகஸ்ரஸ்ய பவேத்யுகபதத்திதா. அநேக பக்தநயனம், எத்தனை முகங்கள், எத்தனை கண்கள், எவ்வளவு, எங்கே எங்கு பார்த்தாலும் ஐயா. 1000 சகஸ்ரசீருஷா புருஷா சகஸ்ராட்ச சகஸ்ரபாத் சபூமிம் விஸ்வதோ விருத்வா அத்யதிஷ்டதசாங்குலம். ஐயா, எங்கு பார்த்தாலும் உன்னுடைய திருமுகங்கள் ஐயா காண முடியவில்லையே. தங்களுடைய திவ்ய ஆபரணங்கள் எவ்வளவு, எத்தனை விதமான ஆயுதங்கள் ஐயா, எத்தனை மாலைகள் தரித்திருக்கீர்கள், எத்தனை வஸ்திரங்கள் தரித்திருக்கீர்கள், உடம்பெல்லாம் கந்தம் பூசி இருக்கிறதே, ஆச்சரியமாயிருக்கிறதே. காண முடியாத இந்த திவ்ய ரூபத்தை இத்தனை நேரம் எங்கே ஒளித்திருந்தீர்கள்? எப்படி இருந்தீர்கள்? எங்கே ஆரம்பிக்கிறது, எங்கே முடிகிறது, எங்கே விளம்பி இருக்கிறது என்று காண முடியாமல் எங்கும் பறந்திருக்கும்படியான தங்களை பார்க்கிறேன் ஐயா. என்ன பாக்கியம்! பஷ்யாமி தேவாஸ்தவ தேவதேகே சர்வஸ்ததா பூத விசேஷசங்கான் பிரம்மாணமீஷம் கமலாசனஸ்தம் ரிஷீம்ஷ சர்வான் உரகாம்ஷ திவ்யானி அநேக பாகூதர வக்த்ர நேத்ரம் பஷ்யாமி த்வாம் சர்வதோனந்தமூர்த்திம் நந்தம் ந மத்யம் நமோனஸ்தவாதிம் பஷ்யாமி விஸ்வேஸ்வர விஸ்வரூபா. ஆஹா ஆஹா, தங்களுடைய திவ்ய ரூபத்தை பார்க்கிறேனே, இதில் எத்தனை விதமான முகங்களை பார்க்கக்கூடிய எனக்கு நான் எப்படி என்று சொல்லுவேன்? துவமக்ஷரம் பரமம் வேதிதவ்யம் துவமஸ்ய விஸ்வஸ்ய பரம் நிதானம் त्वमव्ययः शाश्वत धर्मगोप्ता सनातनस्त्वम् पुरुषो मतो मे अनादिमद्यन्तमनन्तवीर्यम् अनन्तबाहुम् शशिसूर्यनेत्रम् पश्यामि त्वाम् दीप्तहुताशवक्त्रम् स्वतेजसा विश्वमिदम् तपन्तौ. என்ன அற்புதம், என்ன ஆச்சரியம்! என்னால் பார்க்க இயலுமா? பிரம்மா ரிஷிகள் எத்தனை முகங்கள், தோள்கள், கிரீட்டம், கதை, சக்கரம், சூர்யாக்னி போல் கொழுந்து விட்டு எரியும்படியான இந்த பிரகாசம் ஐயா. உம்முடைய கோர பற்களில் துரியோதனாதிகள், அதோ பீஷ்மர், அதோ துரோணர், இதோ கர்ணன், இத்தனை பேரும் முகங்களில் அப்படியே முழுங்குகிறீர்களே. இவர்கள் அத்தனை பேரும் அழியப்படுகிறார்களே, உங்களால் விழுங்கப்படுகிறார்களே. தம்ஷ்டா கராளா நிச்சத்தே முகானி திருஷ்வைவ காலானலசன் நிபானி. யார் தாங்கள், யார் தாங்கள் ஐயா? என்னால் உடம்பு நடுங்குகிறதே, என்னால் பேச முடியலையே, தங்களை பார்க்கவும் முடியாத நிலையில இருக்கிறேன் ஐயா. தாங்கள் யார், தாங்கள் யார் அர்ஜுனா? நான் யார் என்றா கேட்கிறாய்? காலோகிலோகக்ஷய கிருத் பிரவருத்தா லோகால் சமாகர்த்துமிக பிரவருத்தக. காலபுருஷன் நானே, உலகத்தை அழிக்கிறவன் நானே,
இந்த உலகத்தை எல்லாம் என்னிடத்திலே சேர்த்துக் கொள்ளும்படியானவனை பார்க்கிறாய் இப்பொழுது. ஆதலால் நீதான் செய்கிறாய், நீதான் இத்தனை பேரை அழிக்கப் போகிறாய் என்ற வீணான எண்ணத்தை விட்டுவிடு. அதனால் எழுந்திரு, நீ யுத்தம் பண்ணு. தஸ்மாத்வபுத்திஷ்டயசோலபஸ்வ ஜித்வா சத்ரூன் புங்ஷ்வ ராஜ்யம் சமிருத்தம். துரோணர், பீஷ்மர், கர்ணன் இவர்கள் எல்லாம் என்னால் ஏற்கனவே அழிக்கப்பட்டவர்களப்பா. त्वमादि देवः पुरुष पुराणः त्वमादि देवः पुरुष पुराणः त्वमस्य विश्वस्य परं निदानं वेत्तासि वेद्यं च परं सदाव त्वया तदं विश्वमानन्दरूपा. உங்களுக்கு முன்னே நமஸ்காரம் பண்றேன், பின்னே நமஸ்காரம் பண்றேன். நம புரஸ்தாத் அத பிருஷ்டதா நமோ நமஸ்தே. சர்வதேவ சர்வே அனந்த வீர்யாமித விக்ரமஸ்வம் சர்வம் சமாப்னோதி ததோதி சர்வஹ.